மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து தக்காளியை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். அது புளித்தொக்கு மாதிரி தக்காளி தொக்கு சாதத்தில் பரட்டி சாப்பிட்றது. இது செட்டிநாட்டில் ஸ்பெஷலாக செய்வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நல்ல பழுத்த பழமாக 1/2 கிலோ பழம் எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கோழி குண்டு சைஸுக்கு புளி அதை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்து சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு காரத்துக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 மிளகா உடைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடைசி ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 5 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன் 1-2. அப்புறம் கருவேப்பிலை. இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் போடணும். அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். இது தக்காளியும் புளியும் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தக்காளியை முழுசாக போடக்கூடாது, அதனால் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த தக்காளியை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாயை வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடவுள் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதுலேயே அந்த 5 பல் தட்டினோம்ல வெள்ளைப்பூடு, அதையும் போட்டுக்கிறேன். இந்த வெள்ளைப்பூடுலாம் நல்லா செவக்க வந்ததும் இந்த காஞ்ச மிளகா 3 கிள்ளி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஒரு கோழி குண்டு அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த புளியையும் வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த புளி இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சோம்ல 1/2 கிலோ தக்காளி பழம் அரைச்சி வச்சேன், அதை ஊற்றிக்கிறோம். இப்போ 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்குருவோம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போய் அந்த தக்காளியில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும்போது தான் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். இது கொதித்து பச்சை வாசனைலாம் போதாட்டியும் கொஞ்சம் மூடி வச்சுக்கிடுவோம். இது நல்லா கொதித்து வற்றிடுச்சு. இப்போ இந்த நேரம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா தக்காளிலையும் புளிப்பு இருக்கும், புளியும் ஊற்றிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் இந்த வெல்லம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கலை காமிக்கும். இந்த தக்காளி சீசன் காலங்களில் இந்த தக்காளியெல்லாம் நீங்கள் நல்லா பழமாக வாங்கி வச்சுக்கிட்டு புளித்தொக்கு பண்ணுவோம்ல, அதே புளிசாதம் எங்கேயாவது போனோம்னா ட்ராவல் பண்ணோம்னா புளிசாதம் கொண்டு போவோம்ல, அது மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொண்டு போகலாம். அதுக்கு ஒரு 6 மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படியே இருக்கும். நல்லா தொக்கா வற்ற வச்சு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அப்புறம் என்னைக்காவது குழம்பு வைக்காத நாளில் பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு சாதத்தோட கொஞ்சோண்டு எடுத்து பிரட்டி கொடுத்து விடலாம். இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்லா தண்ணி சத்தெல்லாம் வற்றி ரெடி ஆகிடுச்சு. ஏர் டைட் பாக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படுறப்ப எடுத்து சாதத்தில் கலந்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதில் கொஞ்சம் நிலக்கடலை வறுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நிலக்கடலைப்பருப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிறேன். இதை பவுலில் ஊற்றிக்கிறேன். இந்த தக்காளி தொக்கை வடித்து வச்ச சாதத்தில் கலந்து காமிக்கிறேன் தேவையானது. ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செட்டிநாடு தக்காளி தொக்கு இந்த முறையில் ரொம்ப எளிமையான அந்த மசாலாக்கள் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக மசாலாக்கள்லாம் இல்லை. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.